வணக்கம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா பூ வைத்து கல்யாண மண்டபத்தில் டெக்கரேஷன் பண்ணி அதன் மூலம் பிஸ்னஸ் பண்ணலாம் என்று பிளான் போட்டுட்டு வராங்க. ஆனால் மீனா பிஸ்னஸை கெடுக்கும் விதமாக சிந்தாமணி மீனாவின் டெக்கரேஷன் மாடலை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டார். இதனால் கோபமான மீனா, இன்னைக்கு என்னுடைய டெக்கரேஷனை நீங்க குப்பை தொட்டியில் போட்டிருக்கலாம், ஆனால் நிச்சயம் ஒரு நாள் கோபுரத்தில் கொண்டு போய் வைப்பேன் என்று சவால் விட்டுவிட்டார். அந்த வகையில் இன்னும் கூடிய விரைவில் மீனா அவருடைய பிசினஸை உயர்த்தி காட்டி வெற்றி பெற்றும் விடுவார். ஏனென்றால் ஒரு பிசினஸ் எப்பொழுது போட்டியாளர் வந்து குடைச்சல் கொடுக்கின்றாரோ அப்பொழுதுதான் அந்த பிசினஸில் வெறித்தனமாக சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவோம். அதன் வழியில் தற்போது மீனாவின் பிசினஸும் கொடிக்கட்டி பறக்க போகின்றது. அடுத்ததாக பார்வதி வீட்டிற்கு விஜயா வருகின்றார். விஜயா வந்ததும் பார்வதி ரோஹிணி பற்றி எடுத்து சொல்லி பாவம் தெரியாமல் செய்திருக்கின்றார். அதுவும் உன் மகனுக்காகத்தானே, இனிமே இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணவே மாட்டாள், இந்த ஒரு முறை மட்டும் மன்னித்து விடு என்று ரோஹிணி பக்கம் நியாயம் இருப்பது போல் பார்வதி விஜயாவிடம் பேசிவிட்டார். அதனால் விஜயா மனசும் மாறிவிட்டது. இதனைத் தொடர்ந்து விஜயா வீட்டிற்கு போகின்றார். அப்படி அங்கு போகும் பொழுது அண்ணாமலையிடம் மீனா ரோஹிணி சாப்பிடவே இல்லை, அத்துடன் மனோஜ் கூட பேசவும் விடாமல் அத்தை காயப்படுத்தி பேசிவிட்டார். நீங்கள் தான் அத்தையிடம் சொல்ல வேண்டும் என்று ரோஹிணிக்கு சப்போர்ட்டாக பேசிக்கொண்டிருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த விஜயா வீட்டிற்கு வந்ததும் மீனாவிடம் சண்டை போட்டு விட்டார். பிறகு அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்டு, ரோஹிணி என்னதான் தப்பு பண்ணி இருந்தாலும் முழுக்க முழுக்க மனோஜ் மீதும் தப்பு இருக்கின்றது, அதனால் தண்டிக்கணும் என்றால் 2 பேருக்கும் தான் தண்டனை கொடுக்க வேண்டும். இருந்தாலும் ரோஹிணி நம்முடைய மகனுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கின்றார், அதனால் ரோஹிணியிடம் கொஞ்சம் கண்டிப்புடன் நடப்பதை தவிர்த்து விடு என்று அட்வைஸ் பண்ணுகின்றார். இதனால் விஜயாவின் மனசும் கொஞ்சமாக மாறிவிட்டது. அடுத்ததாக மனோஜ் மற்றும் ரோஹிணி ஷோரூமுக்கு கிளம்பி கொண்டிருக்கும் பொழுது அங்கே மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து ஆரம்பித்து விட்டது. அதாவது முத்து எல்லோரும் முன்னாடியும் மனோஜிடம் நீ செய்த தவறுக்கு நாட்டாமை சரியான தீர்ப்பை சொல்லவில்லை, அதனால் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், தற்போது ஷோரூமுக்கு சொந்தக்காரர் நீ இல்லை, இவ்வளவு நாளாக உன் மாமனார் கொடுத்த பணத்தில் தான் ஷோரூம் வைத்திருக்கிறாய் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் இப்பொழுது அந்த அனைத்தும் அப்பாவுடைய பணம் என்பதால் இனி உன்னுடைய ஷோரூமும் கிடையாது, அதனால் ஓனர்ஷிப் பெயர் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கின்றார். உடனே மனோஜ், அப்படி என்றால் அந்த ஷோரூமை நீயே வச்சுக்கலான்னு பார்க்குறியான்னு கேட்குறாரு. அதற்கு முத்து, எனக்கு அடுத்தவங்க பணத்தின் மீது ஆசை கிடையாது, அவசியமும் கிடையாது, நான் சொல்ல வருவது அந்த பணம் அப்பாவின் பணம் என்பதால் இனி அந்த ஷோரூமுக்கு அப்பா தான் ஓனர், அதற்கு தகுந்தாற்படி எல்லா விஷயத்தையும் மாற்றிவிட வேண்டும். அங்கே நீ ஒரு வேலையை பார்த்துக்கொள், அதற்கு ஏற்ற சம்பளம் இனி உனக்கு மாதம் கிடைக்கும் என்று முத்து மனோஜின் ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆப்பை வைத்துவிட்டார். இதை எதிர்பார்க்காத மனோஜ் அதிர்ச்சியாகிய நிலையில் போட்ட மொத்த திட்டமும் பாழாகிவிட்டதே என்று பைத்தியக்காரி மாதிரி ரோஹிணியும் புலம்ப ஆரம்பிக்கின்றார். ஏனென்றால் பெரிய பிஸ்னஸ் பண்ணி அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை வைத்து தனியாக வீடு வாங்கி மனோஜை தனி குடித்தனம் கூட்டிகிட்டு போயிடலாம் என்ற ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தார். அது எல்லாம் இப்போது தவிடு பொடியாக்கும் விதமாக முத்து மொத்தமாக ஆப்பு வைத்து விட்டார். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.